ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாங்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் கேமில் அந்த நார்மல் மோடு ஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நம்ம 20 மூட்டை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இது நார்மல் மோடு. ஸோ இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த கபோர்டில் ஏதாவது 2 கபோர்ட் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. அவருக்கு 2 மூட்டை கிடச்சிருச்சு. இது மாதிரி அங்கே கீழே எதுவும் இல்லை. இப்போ நம்ம வெளியே தான் போய் ஆகணும். இப்போ வெளில போயிட்டு இந்த ஐபிஎல் எடுத்துக்கலாம். என்னோடது எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே எதுவுமே இல்லை, ஐபிஎல் தான் இருக்குது. சரி, அதுவாது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த ரூம்குள்ளே போக போகிறோம். இந்த ரூமில் ஐபிஎல் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 ஐபிஎல் இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக விளாட்லாம், பயப்படாமல் விளாட்லாம். ஏன்னா பேய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரி, நமக்கு இங்கே சாசர் கிடச்சிருக்கு. அந்த சாசரம் என்னன்னு தெரில, அது பேர். இப்போ நம்ம எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம்னா, வெளில போகாமல் அந்த பேய்க்கு பயந்து தான் பார்த்து தான் போகணும். நமக்கு ஒரு மூட்டை இருக்குது, ஐபிஎல் இருக்குது, சூப்பரு. இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம ஃப்ளோருக்கு தான் வருது. மாடி போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தைரியமாக போகலாம். ஏன்னா அது மாடிக்கு போயிடுச்சுன்னா வரதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் அது எடுக்கும். இப்போ போகலாம். ஐபிஎல் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த ரூம்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுவுமே இல்லை. இந்த கபோர்ட்லேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதில் நமக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு. நாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் அது வாட்டுக்கு போயிருக்கும். இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். ஏன்னா அது கீழே போச்சு. மாடியில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஐபிஎல் இருக்குது, சூப்பரு. நமக்கு ஐபிஎல் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நிறையா மூட்டை இருக்கும். அது இந்த இடத்துல சில நேரம் 2 மூட்டை இருக்கும், சில நேரம் 1 மூட்டை இருக்கும். இப்போ 1 மூட்டை ஒரு ஐபிஎல் இருக்குது, சூப்பரு. இப்போ நம்ம இன்னொரு ரூமுக்கு போக போகிறோம். அது இந்த பேய் பலி கொடுக்குற இடம். இந்த பேய் பேர் என்னன்னா கிராஸுன்றது தான் இதோட பேர். கிரேசுவான்னு தெரில. சரி, இப்போ நம்ம மேலே போக போகிறோம். மேலே ஒரு டெலிபோர்ட் பண்ணுற இடம் இருக்கும். இந்த ஃப்ளோரை முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இது எங்கே கூப்பிட்டு போகணும்னு எனக்கு தெரில. கீழ் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 13 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 7 மூட்டை தான். இப்போ அவசரப்பட்டு அது நம்மளை பிடிச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே நோ சான்சஸ் ஃபார் எஸ்கேப். அதனால் நம்ம பொறுமையாக இருந்தே பார்க்க போகிறோம். போகலான்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். இது நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இங்கே இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண போகிறேன். கீழே போயிடுச்சு. நம்ம போகலாம். இப்போ நம்ம வெளில போய் தான் பார்க்க போகிறேன். இங்கே ஒரு ஐபிஎல் இருக்குது. இந்த ஃப்ளோருக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே ஃப்ளோரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரை விட்டு இடத்த காலி பண்ணணும். ஐபிஎல் இருக்குது. இந்த ரூமில் நிறைய இருக்கும், நான் பார்த்துருக்கேன் மூட்டை. இன்னும் நமக்கு 5 மூட்டை வேணும். இங்கே போக தான் லைட்டாக பயமாக இருக்கும். 16வது மூட்டை. நமக்கு 4 மூட்டை தேவை. 4 மூட்டை கண்டுபிடிச்சோன்னே நம்ம எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிடணும். நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன், அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே தான் போக போகிறேன். ஏன்னா நம்ம கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் நிறையா மூட்டை இருக்கும்.
எல்லா ஃப்ளோரோட கீழே தான் அதிகமாக மூட்டை இருக்கும், அதனால நம்ம கீழே போகிறோம். இது நம்ம ஃப்ளோருக்கு வருது, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், பார்த்து தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ எங்கே இருக்குன்னு கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம தைரியமாக நான் இருந்த ஃப்ளோருக்கு போகணும், இல்லைனா அந்த டெலிபோர்ட் பண்ணுற இடத்துல இருந்து கீழே ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போனால் சூப்பராக இருக்கும். என்னென்னு எனக்கு சரியாக தெரில. அது இல்லை, தப்பாக வந்துட்டு நினைக்கிறேன். அந்த டெலிபோர்ட் பண்ணுற இடத்துலேருந்து கீழே கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே கூப்பிட்டு போகணுன்னு தெரில. இந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கு. நான் கீழே வேறு போகணும். பைப்பில் வச்சு தான் பார்க்கணும் அது எங்கே இருக்குன்னு. ஐயோ, நம்ம ஃப்ளோருக்கு தான் வருது. தான் அது வந்தால் இப்படி நம்ம லைட்லாம் பிளிங்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வரும்ப்பா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஒரு 2 பேரோட விளையாடுங்க. வெளில போகக்கூடாது இப்போ, ஏன்னா அது இங்கே நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம ஃப்ளோரில் இருக்கும்போது போனால் நம்ம கிட்டே வர்றதுக்கு அதுக்கு 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது, அதனால் பார்த்து தான் போகணும். மேல் ஃப்ளோரில் அந்த மாதிரி இருந்ததுன்னா 4 செகண்ட் to 5 செகண்ட் ஆகும். இப்போ அது கீழே இருக்குது, அதை மேலே வர வச்சுட்டு தான் நம்ம போகணும். இதான் அந்த போய் பார்த்துக்கோங்க. அதை நம்ம கிட்டே வந்தால் ரன்னுன்னு காமிக்கும், அதை வச்சு நம்ம ஓடிக்கலாம். இப்போ கொண்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெளில போனால் கவ்விடும். இப்போ நம்ம ஃப்ளோருக்கு வந்துருச்சு. மேலே போனால் சூப்பராக இருக்கும். மேலே போகக்கூடும் தெரில. மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக கீழே போயிட்டு 4 மூட்டை தான் மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம கீழே போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் கூட போட்டு தள்ளிடும். அதனால் இப்போ இங்கே ஒரு ஐபிஎல் இருக்குது. ஐபிஎல் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஐபிஎல்லை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதான் அது எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். மூட்டை கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் எப்போயாவது. ஐபிஎல் தான் ரொம்ப இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் பார்த்து தான் இருக்கணும். ஐபிஎல் இருக்குது. ஐபிஎல் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஐபிஎல் இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறோன்னு தோன்றப்போ காலியாகிட்டே இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எஸ்கேப் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னும் நமக்கு ஒரு 2 மூட்டை தான் வேணும். 2 மூட்டைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளோரில் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஐபிஎல் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஐபிஎல் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எங்கே இருக்குன்னு. கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே போகுது. இப்போ நம்ம தைரியமாக வெளில போகலாம். 2 மூட்டை தான் கடகடன்னு கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஃப்ளோரில் தான் ஃபஸ்ட்டு டோரே, எக்ஸிட் டோர் தான், அதை கண்டுபிடிச்சி போனால் முடிஞ்சு. இப்போ இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இப்போ மாட்டிக்கிட்டோன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். எரிச்சல்ல ஃபோனை தூக்கி போட்டு போயிடுவீங்க, அதனால் பார்த்து விளாடணும். இன்னும் ஒரே மூட்டை தான், இதை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸிட் டோர் கிட்டே போனோம். அது எங்கே இருக்குன்னு தெரில, கரெக்டாக பார்த்து போனோம். இப்போ நம்ம கொஞ்சம் பதுக்கிக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம 20 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டனால நம்ம ஃப்ளோர்லேயே நடமாடிக்கிட்டே இருக்கும், அதான் எரிச்சலாக வரும். போகக்கூடாது மேலே. இருந்தால் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவாக பார்த்தே போவோம். அவசரம் இல்லை இப்போ, ஏன்னா நம்ம இப்போ 20 மூட்டையை கலெக்ட் பண்ணிட்டோம். எக்ஸிட் டோர் மட்டும் அதில் கிட்ட போயிட்டோன்னா முடிஞ்சு, அதனால் பார்த்து போகணும். மேப்பில் எக்ஸிட் டோர் எங்கே இருக்கணும் காமிக்கும், எனக்கு ஏற்கனவே தெரியுன்றனால எனக்கு இது தேவையில்லை, அதனால் சொல்கிறேன். இப்போ அது எங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம வெளில போய் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம ஃப்ளோர்லேருந்து மேலே போயிடும் நம்புகிறேன். அதனால் வெளில போயிடலாம், கடகடன்னு ஓடிடலான்னு பார்க்குறேன். போகிறேன்.
இப்போ வந்து வெளில போய் கரெக்டாக மாட்டாமல் இருக்கணும், ஓடிடணும். இப்போ நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் பார்த்து விளையாடுங்க. எக்ஸிட் ஒரு பண்ணியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மைமி. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, பாய்.